ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம அதிரசம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். சாதாரண பச்சரிசியை விட மாவு பச்சரிசி பயன்படுத்தி செய்யும்போது மாவுடைய குவான்டிட்டி அதிகமாக வரும். அரிசியை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் பரப்பி 1 மணி நேரம் வரைக்கும் ஃபேனுக்கு கீழே காய வைங்க. இந்த மாதிரி கைகளால் நல்லா பரப்பி விடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக காயும். கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈரமாக இருக்கணும், கைகளில் ஒட்டக்கூடாது. இந்த பதம் வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி அரைப்படாமல் குருணையாக இருந்துச்சுன்னா அதிரசம் பொரிக்கும் போது வெடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குருணையாக இருக்கும். அடுத்த முறை அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அரைத்த மாவை இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈரப்பதம் குறையாமல் இருக்கும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதிரசம் செய்யும்போது எப்போதும் பாகு வெல்லம் அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே 4-5 ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா நுணுக்கி பொடியாக்கிக்கலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிய சர்க்கரை பாகை ஸ்டவ்வில் வச்சு சரியான பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சணும். நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போது பாகு பதம் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கிண்ணத்தில் கொஞ்சமாக பாகை விட்டோன்னா அது கரைஞ்சி போகக்கூடாது. நல்லா கைகளால் உருட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ இன்னும் பாகு பதம் வரலைன்னு அர்த்தம். அப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சணும். இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது பாருங்கள், சர்க்கரை பாகு கரைஞ்சி போகாமல் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ நம்ம கைகளால் உருட்டி எடுத்தோன்னா எடுக்க வருது. இதுதான் சரியான பதம். இப்போது மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்க்கரை பாகு செய்து கிளற ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லா மாவும் பயன்படுத்த போகிறதில்ல, பாதிக்கும் குறைவாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போது 300 கிராம் அளவு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு கலந்து நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். சரியான பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிளறலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, நம்ம நுணுக்கி வச்சுக்கிற ஏலக்காய் சுக்கு பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு எல்லாத்தையும் முழுமையாகவே நான் சேர்த்துடுறேன். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். மாவை மொத்தமாக முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. மாவு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதிரசம் பொரிக்கும் போது தூள் தூளாக பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து சரியான பதம் வர்ற வரைக்கும் கிளறிக்கோங்க. இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இது மேலே நெய்யோ நல்லெண்ணெய்யோ கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. குறைந்தபட்சம் 24 மணி நேரத்துக்கு இது நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இருபத்தி 4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக கெட்டியாக இருக்குன்னு. நம்ம மாவு கலந்து வைக்கும்போது எவ்வளோ லூஸாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இறுகி மாவு கெட்டியாக இருக்குன்னு. எல்லா மாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்து அதிரசம் தட்டிக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிக்கோங்க. சூடாக இருக்கிற எண்ணெயில் அதிரசத்தை சேர்த்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை இன்னொரு கரண்டியோ மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் ஃபில்டர் ஆயிரும். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் அதிரசம் தட்டையாகவும் இருக்கும், ஆயிலும் அதிகமாக இல்லாமல் இருக்கும். பாருங்கள் நம்முடைய அதிரசம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அதிரசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா அல்வா, கேசரி, ஸ்வீட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.